விலை கடந்த 2 நாட்களாகவே சரிய தொடங்கி இருக்கிறதுனால இது பல கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. தங்கம் விலை வரும் காலத்துல குறையுமா? அப்படி குறைஞ்சதுன்னா எந்த அளவுக்கு குறையும்? இல்லைன்னா யூட்டன் போட்டு விலை அப்படியே அதிகரிக்குமா? அப்படிங்கிற பல கேள்விகளும் மக்களுக்கு இருக்கு. இதற்கான பதில பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் கொடுத்திருக்காரு. நம்ம நாட்டில் தங்கம் விலை கடந்த சில நாட்களாகவே ஏற்ற இறக்கம்னு மாறி மாறி இருந்து வருது. கடந்த நவம்பர் 23ஆம் தேதி 22 கேரட் தங்கம் விலை அதிகபட்சமா 7300 ரூபாயாக இருந்தது. ஆனா அதன் பிறகு சட்டென சரிந்து இப்போது 1 கிராம் 7080 ரூபாயாக இருக்கிறது. தங்கம் விலை இப்படி சட்டென சரிய என்ன காரணம்? இது மேலும் எவ்வளவு குறையும்? ஒருவேளை அதிகரித்தால் எவ்வளவு அதிகரிக்கும் என்பது பற்றி பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் விளக்கியிருக்காரு. இது தொடர்பாக தன்னோட யூடியூப் பக்கத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தங்கம் விலை சர்வதேச சந்தையில் பெரிய அளவில் டமால்னு சரிஞ்சிருக்கு. ஆனால் நமது ரூபாய் மதிப்பும் கூடவே சரிந்து போகிறதுனால இந்தியாவில் அந்த அளவுக்கு தங்கம் விலை குறையலை. சற்று குறைவாகத்தான் தங்கம் விலை சரிந்துள்ளது. சர்வதேச சந்தையில நேற்று தங்கம் விலை 3% அளவுக்கு குறைந்திருந்தது. ஆனா நமது நாட்டில் அந்த அளவுக்கு குறையவில்லை. 1 கிராம் 120 ரூபாய்க்கு மட்டுமே குறைந்திருந்தது. நேற்றைய தினம் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 6950 ரூபாய்க்கு போகும்னு நினைச்சேன். ஆனா 7080 ரூபாயாக மட்டுமே இருக்கிறது. தங்கம் விலை குறைய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்கிறார்கள். இஸ்ரேல் ஹிஸ்புல்லா அமைப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடந்து வருவதால் போர் முடிந்துவிடும் அப்படின்னுட்டு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஸ்காட் பெசன்ட் என்பவரை ட்ரம்ப் ட்ரெஷரி துறைக்கு நியமிச்சிருக்காரு. அவர் வந்ததுனால தங்கம் விலை குறைந்துள்ளது அப்படின்னுட்டு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வட்டி விகிதம் குறைப்பு வருமா இல்லையாங்கிற விவாதமும் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையான பிரச்சனை என்னவென்றால் ட்ரம்ப் தான். அவர் உள்நாட்டில் மத்திய வங்கியின் வரி விகிதத்தை குறைப்பார். அப்படி குறைத்தால் பணவீக்கம் அதிகரிக்கும். அதே போல வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான இறக்குமதி வரியை அதிகரிப்பார். அப்படி செய்தாலும் அதனால் பணவீக்கம் அதிகரிக்கவே செய்யும். இப்படி நாட்டில் எது நடந்தாலும் தங்கும் விலை அதிகரிக்கவே செய்யும். எனவே அடுத்த 4 ஆண்டுகளிலும் சரி 18 மாதங்களிலும் சரி தங்கம் விலை அதிகரிக்கவே செய்யும். இது போக அவர் மெக்சிகோ, கனடா நாடுகள் மீது வேறு 25% வரி போடுறதா சொல்றாரு. சட்டவிரோதமா குடியேற வர்றவங்க போதைப் பொருட்களை அனுப்புறதுனால 2 நாடுகள் மீதும் வரி போட போறாராம். ஆனா உண்மையில் 2க்கும் தொடர்பே இல்லை. மேலும் சீனா மீதும் 10% வரி போட போறாராம். இப்படி வரியெல்லாம் போட்டா விலைவாசி அதிகரிக்கவே செய்யும். இதனால தங்கம் விலை உயரவே செய்யும். அதே மாதிரி மற்றொரு வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தங்கம் விலை கடந்த வாரம் கணிசமாக அதிகரித்திருந்தது. இந்த ஆண்டின் இடையில் சில காலம் தங்கம் விலை சரிந்தது. ஆனால் அதை விட்டுவிட்டு பார்த்தாலும் கூட தங்கம் விலை இந்த ஆண்டு மட்டும் 10% உயர்ந்துள்ளது. இப்போது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சர்வதேச நாடுகளோட மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால தங்கம் விலை பெரிய அளவில் வீழாது. அதே நேரம் அது உயரவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. நம்ம நாட்டோட ரிசர்வ் வங்கி கூட கடந்த சில மாதங்கள்ல கணிசமான அளவுக்கு தங்கத்தை வாங்கியிருக்காங்க. சீனா, ரஷ்யா நாடுகளும் கூட தங்கத்தை அதிகமாகவே வாங்கி உள்ளன. இன்னொரு வீடியோவில் தங்கம் விலை அடுத்த 18 மாதங்கள்ல 8500 ரூபாய் வரைக்கும் செல்ல வாய்ப்பு இருக்கிறதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்காரு.